இன்னொருத்தவங்க வயித்துல அடிச்சு அவங்க வீட்டை பிடுங்கி பிழைக்கிறதுலாம் ஒரு குழப்பாமா, நீ எல்லாம் என் அம்மாவா சி அப்படின்னு இந்த பக்கம் ரியக்கா பேசுறதுக்கு காரணமா இருக்கிறது என்னன்னு பார்த்தா அப்படியே டக்குன்னு இப்போ அந்த கோட் சூட் போட்ட ஃபினான்சியரை கூப்பிட்டுட்டு சிந்தாமணி வீட்டுக்கே வீட்டுக்கு வரும் பொழுதே வர வழியிலே கால் பண்ணுறாங்க ரோகிணிக்கு. ரோகிணி கண்ணு, உனக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்கிறேன். வீட்டில் உனக்கு ஏதாச்சும் எத்தனை ரூம் இருக்குது? 2 ரூம் இருக்குல்ல. ஒரு ரூமில் உங்கள் அம்மாவும் கிறிஷும் இருக்கட்டும், இன்னொரு ரூமை இப்போவே ஏற்பாடு பண்ணி வை அப்படின்னு பேச. என்ன ஆண்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு ஒரு நல்ல இன்ப அதிர்ச்சியா உன்னை பார்த்து எனக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை, நான் உன் கூட தங்கிக்கவா அப்படின்னு உன் புருஷன் மனோஜ் கேட்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல. அப்படி என்ன ஆன்ட்டி பண்ண போகிறீங்க அப்படின்னா, உனக்கு தெரியும் கண்ணு, மாஸ்டரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், மாஸ்டரும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு தான். ஆனாலுமே உனக்கு நடந்தது ஒரு பெரிய அநீதி. ஒரு வாழ்கிற வயசில் இருக்க பொண்ணை பிரித்து விட்டு ஏதோ சின்னதாக 2 பொய் சொன்னதுக்காக பிரித்து விட்டாங்கல்ல, அதனாலேயே நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, மாஸ்டரை அந்த வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க இப்போ தான் கடன் வாங்கி அந்த கடன் பத்திரத்தை எங்கள்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அதான் அதை வச்சு அந்த வீட்டை மட்டும் விட்டு அவங்களை துரத்தி விட்டா ஒன்றை தான் வருவாங்க அப்படின்னா. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? வீட்டை விட்டு துரத்த போகிறீங்களா? முன்னாடி மீனாவையும் முத்துவையும் தானே துரத்த போகிறேன் நீங்கள் அப்படின்னா. அப்படி தான் அப்புறம் சொன்னேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அந்த வீடே மொத்தமாக எல்லாத்தையும் காலி பண்ணி துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இப்போ நான் அங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. ஆண்டி நானும் வரவா அப்படின்னா, நீ வந்தால் சந்தேகம் வந்துடும், உடனே வராத, கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துக்கோ அப்படின்னு ஃபோனை வச்சிடறாங்க. வச்சுட்டு இப்போ போகிறோம். போனதுக்கப்புறமா இப்போ உடனே பத்திரத்தை காமிச்சு பணத்தை கேட்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல. இதுக்கடையில் இப்போ தான் முத்து மீனாவும் அழகாக சந்தோஷமாக ரூம் கிடச்சிருச்சு அப்படின்னு அவங்க சந்தோஷமாக ஒன்றா இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒன்றாவே நடந்து போய் இப்போ காஃபியை போட்டு எந்திச்சு வராங்க. வந்துட்டு ரூம்குள்ளார போக போக, என்ன பகலில் என்னடா ரூம்குள்ளே போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் ஏன்டா வெளில இருக்கணும், எங்களுக்கு என்ன ரூமா இல்லை, எங்களுக்கு தான் ரூம் இருக்கே அப்படின்னு முத்து பேச. ஏங்க பேசாமல் இருங்க அப்படின்னு மனோஜ் கிட்ட பேச வேணாம்னு மீனா தடுக்கிறாங்க. இந்த பாடுறா ஓவரா பண்ற நீ, அது ஏன் ரூம் அப்படின்னா, இனிமே அது ஏன் ரூம் அப்படின்ட்டு வா மீனா நம்ம உள்ள போய் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு இவர் சொல்லும் பொழுதே பார்த்தா கரெக்டா அப்பதான் இவங்க விஜயா வெளில வராங்க. வெளில வந்துட்டு, என்னடா மனோஜ் என்னடா பார்த்துட்டு உட்காந்துருக்க அப்படின்னா, இதெல்லாம் ஓவரா பண்றாமா, ரூம்குள்ளே போய் அவங்க 2 பேரும் காஃபி குடிக்கிறாங்க அப்படின்னா. உடனே எனக்கு வேற கடுப்பாக இருக்குமா, நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கேன். அந்த பக்கம் பார்த்தா என்னதான் சொன்னாலும் இந்த ரவி ஸ்ருதி கூட உட்காந்து ஃபோன் பேசுகிறான். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் பேசிக்கிறாங்க. ஆனால் ஒன்றா மட்டும் இல்லைன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும்தாம்மா தனியாக இருக்கேன் அப்படின்னா, நீ ஒன்றும் கவலைப்படாதா, சீக்கிரமாக உனக்கு சூப்பராக ஒரு பணக்கார பொண்ணாக பார்த்து கட்டி வச்சு அந்த ரூமில் நீ தான் இருப்ப, ஒன்றும் கவலைப்படாது, அதுங்க 2த்தையும் வெளில துரத்தி விட்டுறாரு, ரூமை விட்டு என்ன முடிஞ்சா வீட்டை விட்டு கூட துரத்தி விட்டுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. யாரை வீட்டை விட்டு துரத்த போகிற விஜயா அப்படின்னு வெளில வராது அண்ணாமலை. ஒன்றும் இல்லை, நான் சும்மா யாரையும் இல்லை, அந்த ரோகிணியை மொத்தமாக மனோஜோட வாழ்க்கையை விட்டு துரத்தி விடணுன்னு அந்த ஃப்ராடுக்காரி எப்படியெல்லாம் பண்ணி என் பிள்ளைய இப்போ ஏமாற்றி கடைசியில் அவனை ஹாலில் படுக்க வச்சுட்டா, ஏசி கூட இல்லாமல் தூங்குறான் என் பிள்ளை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. கஷ்டத்துக்கெல்லாம் பழகிக்கணும் விஜயா. வீடுங்கிறது வெறும் கட்டடமும் செவரும் மட்டும்தான், அதில் இருக்க மனுஷங்க தான் முக்கியம். நீ மனுஷங்களை பார்க்கறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் உன் பிள்ளைய பற்றி மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டு தான், ஆனால் வீடுங்கிறது அதில் இருக்க மனுஷங்க தான், அந்த கட்டடம் கிடையாது அப்படின்னு சிந்தாமணி உள்ள நுழையிறாங்க. வாங்க சிந்தாமணி, என்ன நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க. ஒன்றும் இல்லை மாஸ்டர், ஒரு முக்கியமான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஃபினான்ஷியரும் உள்ளார வரார். கோட் சூட்டெல்லாம் போட்டு அவர் உள்ளார வந்த உடனே இவங்க எல்லாம் ஆட்களோடு உள்ளார வரும் பொழுது என்ன விஷயம் அப்படின்னு பேச. இல்லை கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு கையில் அப்படி டக்குனு அவர் பேசாம சோஃபாவில் உட்கார்றாரு. சோஃபாவில் உட்கார்ந்த போது பார்த்தா உட்காந்து கால் மேலே கால் போட. அது வரைக்கும் அந்த சோஃபாவில் உட்காந்துருந்த அண்ணாமலை டக்குனு இவர் கால் மேலே கால் போட்டதை பார்த்த உடனே எந்திரிச்சு நகர்ந்து போய் இன்னொரு பக்கம் இருக்க சோஃபாவில் உட்கார்றாரு. உட்காந்தவொடனே சிந்தாமணியும் அப்படி நின்றுட்டு, மாஸ்டர் ஒரு முக்கியமான விஷயம்தான், நாங்கள் இது நல்லா யோசிச்சு பார்த்தா அந்த முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே கதவை திறந்து ரூம் கதவுல இருந்து வெளில இப்போ முத்துவும் மீனாவும் வராங்க. இவங்க உட்காந்துருக்கதை பார்த்து, என்னடா திருப்பி என்னடா ஏழ்ற, அதான் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் இது பண்ணியாச்சுல, பேசியாச்சுல அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இப்போ அந்த வீட்டு பத்திரத்தை பற்றி பேசியிருந்தோம், ஞாபகத்தில் இருக்கா உங்களுக்கு அப்படின்னா. உடனே எங்கள் அப்பா தான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, வீட்டு பத்திரத்தெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் கையெழுத்து போட்டு தர முடியாது, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் எங்களால் செய்ய முடியாது. அந்த வீடு எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும், இவன் வாங்கின கடனுக்கு இவன் மட்டும்தான் பொறுப்பு. அவன் சம்பாதிச்சு அவன் கொடுத்துப்பான், நீங்கள் சொன்ன அமௌண்ட்டை அவன் கொடுத்துருவான், தேவையில்லாமல் இந்த விஷயத்தை திருப்பி பேச வேணாம் அப்படிங்கும் போது, தம்பி அதெல்லாம் போன மாதத்துக்கு கதை, இந்த மாதத்துக்கு கதைக்கு வருவோம் சிந்தாமணி சொல்ல. திருன்னு முடிக்கிறாங்க. எப்போவோ அந்த வீட்டு பத்திரம் எங்களுக்கு வந்தாச்சு, அதுக்கு மட்டும் இல்லாமல் கடன் பத்திரத்தில் உங்கள் அண்ணனும் கையெழுத்து போட்டாச்சு அப்படின்னு பேச. எங்கள் அண்ணன் கையெழுத்து போட்டாங்க, என்னடா பண்ணி வச்சிருக்க, வீட்டு பத்திரம் எப்படி அங்கே போச்சு, அது பேங்க்ல தானடா இருந்துச்சு அப்படின்னா. பேங்க்ல இருந்து எப்போவோ எடுத்து உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு அப்படின்னா. அப்பா
என்னப்பா சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கே ஒன்றும் புரியலடா அண்ணா அப்படின்ட்டு டக்குன்னு அண்ணாமலை இருந்துச்சு. நான் எப்படி எப்போ அந்த மாதிரிலாம் செஞ்சேன், நான் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யலையே அப்படின்னு வந்து சொல்ல டக்குன்ட்டு எடுத்து பத்திரத்தை காமிக்கிறாங்க. இது உங்கள் கையெழுத்து தானே, உங்கள் கையெழுத்து போட்டு தானே வந்திருக்கு அப்படிங்கும் போதே டக்குன்னு இப்போ முத்துக்கு இப்போ புரிஞ்சு இழுத்து மனோஜ் அப்பாடா நிறையறாரு. டேய் அப்பா கையெழுத்தை போட்டியாடா என்னெல்லாம் நடக்குதுங்க அப்படிங்கும் போதே சார் நான் தான் பணத்தை கொடுத்துறேனே, இன்னும் பணம் கொடுக்கறதுக்கு இன்னும் வந்து 3 நாள் டைம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னா வந்து 3 நாள் டைம் இருக்குன்னு சொன்னதான். ஆனால் வந்து எவ்வளோ பணம் தரணுங்கிறது ஞாபகத்தில் இருக்கா அப்படின்னா வந்து 1.25 லட்சம் தரணும் அவ்வளோதானே. அப்படின்னா 1.25 லட்சமா தம்பி, அந்த பத்திரத்தை படிக்கவே இல்லையாப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சிந்தாமணி கேட்க உடனே இதுக்கு தான் மிஸ்டர் மனோஜ் நீங்கள் வந்து அந்த பத்திரத்தெல்லாம் ஒழுங்காக படிச்சிருக்கணும் அப்படின்னு நீட்டுறாங்க. நீட்டி பார்த்தா அந்த பத்திரத்தில் தான் வந்து வட்டி வந்து மீட்டர் வட்டியாக இருக்குது. ஒவ்வொரு நாள் வந்து அவங்க கட்டாமல் விட 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 அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. ட்ரிபிள் ஆகி அப்படின்னு போயிட்டு இப்போ மட்டுமே நீ கட்ட வேண்டியது இப்போ 2.5 லட்சம் ஆகிப்போச்சு. இது மட்டும் இல்லாமல் நீ இன்னும் 3 நாள் டைமில் வந்து நின்ன அப்படின்னா 3 நாளில் அது 3 லட்சம் ஆகி போயிடும். அதுக்கப்புறமும் வந்து நீ கட்ட வேண்டிய பணம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இப்போ தான் போய் விசாரித்தேன், நீ வேற வந்து அந்த ரோகிணி கூட சேர்ந்து பண்ணுற ஆர்டரை கூட கேன்சல் பண்ணிட்டியாங்க, உனக்கு இப்போ பணம் வரது கூட வழி இல்லை அப்படின்னாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், பிஸ்னஸை பெருசாக்குறேன்னு கடை வாங்கினே தவிர வர ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க, மார்க்கெட்டிங்கும் பண்ணுறது இல்லை, பாதி நாள் நீ அங்கே வேலைக்கு போனாலும் சும்மா உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன்னு தான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். ஏன் பணம் எனக்கு திருப்பி வராதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது, இது எதை நம்பிக்கையில் நான் கொடுத்தேன், உன் மேலே இருக்க நம்பிக்கை இல்லையா, இல்லை நடுவில் கொஞ்சம் உன் பொண்டாட்டி மேலே இருக்க நம்பிக்கையில் கொடுத்தேன், அந்த பொண்ணையும் துரத்தி விட்டீங்க அப்படிங்கும் போதே ரோகிணி வாசலில் வராங்க. ரோகிணி இப்படி பார்த்து இவங்கெல்லாம் ஷாக் ஆகி பார்க்கும்பொழுது அவங்க கெத்தா எதுவுமே பேசாமல் நின்ன உடனே வந்து இப்போ அவங்கள திட்டலான்னு போன விஜயா அப்படின்ட்டு ஏய் நீ எங்கடி இங்கே அப்படிங்கும் போதே இந்த ஆள் கோட் சூட் போட்டிருக்கவர். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ என்ன பண்ணுற அப்படின்னா இந்த வீட்டை எங்ககிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போயிடு, இந்த வீட்டை வச்சு நாங்கள் அந்த கடனெல்லாம் அடைச்சிக்கிறோம், வாடகைக்கு விட்டா கூட அது உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே யாருக்கு இது எங்கே வந்து என்னடா பேசுகிற வீட்டை கேட்குற அப்படின்னு வந்து அட்டக்காலரை பிடிக்கும் பொழுதே வந்து சிந்தாமணி என்ன ஒரு இப்படி பேசுகிறாரு அப்படின்னா, மாஸ்டர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற பிஸ்னஸ் வேற மாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுதே போதும் நிறுத்துமா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா அங்கே ரேகா சத்யாவோட நின்றுட்டு இருக்காங்க. நீ எங்கம்மா இங்கே, ரேகா கண்ணு நீ இருக்கு இங்கே அப்படின்னு வந்து பேசும்பொழுதே வந்து மற்றவங்க வயிற்றுல அடித்து மற்றவங்களை வீட்டை விட்டு துரத்துறதுலாம் ஒரு குழப்பா. நான் நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுற அப்படிங்கிறத காலையிலே கேட்டேன், நீ பேசும்பொழுதே எல்லாத்தையும் நான் கேட்டு இங்கே போப்பாருன்னு தெரியும், அது இந்த மீன் இவங்க வீடு தான் அப்போவே சந்தேகப்பட்டேன், ஏன்னா அவங்க தான் வந்து சத்யாவோட அக்கா தான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு வேற உள்ளார வந்த உடனே வந்து சத்யா இவனை ஒன்று இப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா அதெல்லாம் விடுமா, அதெல்லாம் விடு, நீ எவ்வளோ பெரிய கேவலமான காரியம் செஞ்சுருக்க, ஃபோர்ஜரி பண்ணியிருக்க, இந்த பையனை இந்த ஆளை கூப்பிட்டு அவங்க அப்பா மாதிரி கையெழுத்து போட சொல்லியிருக்கேன், அதுக்கு நானே சாட்சி, நானே போய் போலீஸ் ஸ்டேஷன்லையும் சொல்லுவேன் எங்கள் அம்மா வந்து இப்படி இப்போ ஃபோர்ஜரி பண்ணி தான் பண்ணாங்கன்ட்டு. ஃபோர்ஜரி பண்ணி கையெழுத்து போட்டதுக்கு இந்த ஆளுக்கு ஜெயில் கிடைச்சா அதை வந்து பண்ண வச்சதுக்கு உனக்கு தான் ஜெயில் கிடைக்கும் அப்படிங்க பாடுறா, யாரோ ஒருத்தங்களுக்கு இருக்க புத்தி கூட உனக்கு இல்லை அப்படின்னு வந்து அண்ணாமலை அப்படியே பார்க்குறாரு. இந்த பக்கம் மனோஜை பார்த்துக்கிட்டு இருக்க பொழுது இந்த பாருமா ஒழுங்கா அந்த பத்திரத்தை கொடு அப்படின்ட்டு பத்திரத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு கடனுக்கு எவ்வளோ தரணுமோ அது எவ்வளோ வட்டியோ நிஜமா ஒழுங்கான வட்டியோ பொறுப்பாவாங்க. இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்பாவோட ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து இவங்க எவ்வளோ கடன் வாங்கினாங்களோ அந்த கடன் காசை நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் இவங்கள்ட்ட லீகலாக எவ்வளோ வட்டி வாங்கணுமோ அந்த வட்டியை மட்டும் வாங்கிக்கிறோம். மிஸ்டர் மனோஜ் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு தரோம், கம்மி வட்டிக்கு தரோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பத்திரத்தெல்லாம் கொடுக்க தேவையில்ல, வீட்டு பத்திரத்தை கொடுத்தாலும் நாங்கள் இந்த மாதிரி ஜப்தி எல்லாம் பண்ண மாட்டோம் புரியுதா அப்படின்னு வந்து சொன்ன உடனே இப்போ ஷாக்காகி முடிக்கிறாங்க. நான் பணத்தை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து தான் பொண்ணு சொன்னதை பார்த்து தான் பொண்ணு முன்னாடி அசிங்கப்பட்டு இந்த பக்கம் சிந்தாமணி நிற்க இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் இருந்தால் ஓகேவா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் அதே சமயத்தில் மற்ற சீரியல் இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் மீனா வந்து தேவையில்லாமல் இப்போ அஞ்சலியும் சரவணனும் சேர விடாமல் தடுப்பாங்கன்னு தோடுது அந்த பாண்டியன் ஷோஸில், அதை பற்றி உங்கள் கருத்து. ஐயனார் துணையில் வீடு திருப்பி கிடச்சிருச்சு, மகாநதியில் ஹைனானா கதையை ரீமேக் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நடக்குது, அதை பற்றிலாம் அவங்க கருத்தை சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.